ஆவணி அவிட்டம் சர்வதேச சமஸ்கிருத தினம், ரக்ஷா பந்தன் விழா புதுச்சேரி காலாப்பேட்டில் உள்ள வேதிக் வித்யா கேந்திராவில் ஆகஸ்ட் 9 நடைபெற்றது. இந்நிகழ்வில் ஏராளமானோர் கலந்து கொண்டு தங்களுடைய பழைய பூணூலை கழற்றி வேத முறைப்படி புதிய பூணூலை மாற்றிக்கொண்டனர். புதுச்சேரி அரசு மின்துறை மற்றும் புதுப்பிக்கவல்ல எரிசக்தி முகமை இணைந்து வீடுகளில் சோலார் பேனல் அமைப்பதற்கான விழிப்புணர்வு முகாமை ஆகஸ்ட் 9 நடத்தியது. இம்முகாமில் புதுச்சேரியை பசுமை மாநிலமாக மாற்றுவோம் என்ற அடிப்படையில் மேற்கூரையில் சோலார் பேனல் அமைத்து கொடுப்பது என்றும், வீட்டின் மீது சோலார் பேனல் அமைப்பதற்கு குறைந்த வட்டியில் தேசிய வங்கிகளில் எளிமையான முறையில் கடன் வசதிகள் ஏற்பாடு செய்து தருகின்றனர். இந்த முகாமில் புதுச்சேரி நகரம் மற்றும் சுற்றியுள்ள பகுதிகளைச் சேர்ந்த 200க்கும் மேற்பட்ட நுகர்வோர்கள், விற்பனையாளர்கள் மற்றும் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர். செவாலிய செல்லான் நாயக்கர் அவர்களின் நினைவு நாள் புதுச்சேரி அரசு சார்பில் ஆகஸ்ட் 11 அனுசரிக்கப்பட்டது. இதனையொட்டி புதுச்சேரி குபேர் சாலையில் உள்ள மேரி கட்டிட அரங்கில் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த அவரது திருவுருவப் படத்திற்கு மாண்புமிகு முதலமைச்சர் திரு டா. ரங்கசாமி அவர்கள், மாண்புமிகு பொதுப்பணித்துறை அமைச்சர் திரு க. லட்சுமி நாராயணன் அவர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் திரு KSP ரமேஷ் அவர்கள், திரு R. பாஸ்கர் என்கின்ற தட்சிணாமூர்த்தி அவர்கள், திரு லட்சுமிகாந்தன் ஆகியோர் மலர் தூவி அஞ்சலி செலுத்தினர்.